ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதம இப்னி ஆதம ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கிலிருந்து தப்ப முடியாது. முதலாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான், அன்உமரிஹி ஃபீமா அஃப்னா. உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தீர்கள். இரண்டாவது கேள்வி கண்ணியமானவர்களே, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உங்களுடைய வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள். இரண்டாவது கேள்வி, உங்களுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தீர்கள். கண்ணியமானவர்களே, வாலிபம் என்பது ஒரு மனிதன் 15 வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரை வாலிப வாழ்க்கையை தான் அவன் வாழுகிறான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, இந்த காலகட்டங்களில் எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது. 15 வயதிலிருந்து 40 வயது வரை அல்லாஹ்வுடன் தொடர்புடன் கழிக்கிறோமா, அமல் இபாதத்தில் கழிக்கிறோமா, எங்களுடைய ஒவ்வொரு வினாடிகளும் எவ்வாறு கழிகிறது சிந்தித்து பார்ப்போம். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு அழகான மனிதராக இருந்தார்கள். அவர்களுடைய அழகை பார்த்து ஜுலைஹா என்ற பெண்மணி, அந்த நாட்டு அரசருடைய மனைவி, ஆசைப்பட்டார். இந்த அளவுக்கு என்று சொன்னால், வராவததுஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வ வல்லகத்தில் அப்வாப். ஆசைப்பட்டு அந்த வீட்டுடைய கதவுகளை எல்லாம் அடைத்து பாவத்தின் பக்கம் அவரை கூப்பிட்டார். வகாலத் ஹைத லக். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? قال معاذ الله انه ربي احسن مثواي. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முதலாவது நான் என்னுடைய ரப்பை பயப்படுகிறேன், இரண்டாவது என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய கணவராகிய என்னுடைய எஜமானை பயப்படுகிறேன். முதலாவது எங்களுடைய வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் தந்தையுடைய பயம் வர வேண்டும். எங்களுடைய பொறுப்புதாரிகள், யாருக்கு நான் அநியாயம் செய்கிறேன், யாருக்கு நான் துரோகம் செய்கிறேன், எங்களுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறேனா, என்னுடைய தாய் தந்தைக்கு துரோகம் செய்கிறேனா. முதலாவது அல்லாஹ்வுடைய பயம். இரண்டாவது நாங்கள் யாருடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கிறோமோ அவர்களுடைய பயம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பெண்கள் சொன்னார்கள், நீங்கள் இவ்வளவு டிமாண்ட் காட்டுறீங்களா யூசுஃபே, நீங்க இவ்வளவு டிமாண்ட் காட்டுறீங்களா, எங்கட ஆசைக்கு நீங்க இடம் தர மாட்டீர்களா? சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸூ. நான் என்ன பரிசுத்தமானவன் என்று சொல்லல, நான் என்ன பரிசுத்தமானவன் என்று சொல்லல, ஏண்ட மனதும் பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடிய மனதுதான். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த பெண்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களுடைய ஆசைக்கு நீங்கள் இடம் தரவில்லை என்றால் உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال رب السجن احب الي مما تدعونني اليه. இவர்கள் சிறையில் என்னை அடைப்பதை விட, இவர்களுடைய ஆசைக்கு நான் உடன்படுவதை விட எனக்கு சிறையுடைய வாழ்க்கை சிறந்தது என்பதாக 12 வருடங்கள் சிறையில் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, வாலிப வயதில் சஹாபாக்கள் உலகத்தில் எதை சம்பாதித்தார்கள்? தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து 5000 படையுடன் ஸ்பெயினுக்கு வந்தார்கள். பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது ஸ்பெயின் நாடு. ஸ்பெயினுக்கு வந்தார்கள். 4 கப்பலில் வந்து உடனே ஸ்பெயினை வந்தடைந்தவுடன் 4 கப்பலையும் எரித்தார்கள். எரித்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 91 சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா மாஷரல் முஸ்லிமீன் அல் பஹ்ரு வராஅக்கும் வலாது அமாமக்கும். முஸ்லிம்களே, உங்களுக்கு பின்னால் கடல் இருக்கிறது, முன்னால் எதிரிகள் இருக்கிறார்கள். வாழ்ந்தால் வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 வருடத்தில் ஸ்பெயினை கைப்பற்றுகிறார்கள். 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி ஸ்பெயினில் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு வாலிபர் 2 வருஷத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் தீனுள்ள வீடாக மாற்றினார்கள் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹ். ஒரு நாள் ஸ்பெயின் நாட்டுடைய மன்னருக்கு தனது மகனுக்கு ஒரு பெண் தேட வேண்டிய தேவை உண்டாகிறது. உடனே அரசர் என்ன செய்கிறார்? மக்களிடத்தில் ஒரு அறிவிப்பு செய்கிறார், யாருடைய வீடுகளில் ஹாஃபிலான பெண்மணிகள் இருக்கிறார்களோ இன்று இரவு அந்த வீட்டிற்கு முன்னால் விளக்கெறிய வேண்டும் என்பதாக அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். அன்று இரவு அந்த மன்னர் வெளியே வந்து பார்க்குகிறார்,
முழு ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் விளக்கெறிந்தது கண்ணியமானவர்களே. ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஃபிதா பெண்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் தீனிலே ஆக முக்கியத்துவம் காட்டினார்கள். இன்று எங்களுடைய வாலிபர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நரகத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் வீட்டிலே நிலைமை எவ்வாறு இருக்கிறது, வெளி நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது கண்ணியமானவர்களே, நரகத்துடைய அடையாளத்தை காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்